திவ்யாவை விசாரிக்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அவ வாயில இருந்தே என்னால உண்மையை வர வைக்க முடியும் சார். பர்மிஷன் கிராண்டட். வேண்டாம் யுவர் ஆனர். என் பொண்ணு திவ்யாவை எதுவும் விசாரிக்கலாம் வேண்டாம். அவளுக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை யுவர் ஆனர். இல்ல யுவர் ஆனர், திவ்யாக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஏன்னா விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் என் ரூம்ல இருந்து பணத்தை எடுத்த காலகட்டத்துல திவ்யா எங்க வீட்டுல எங்களோட தான் இருந்தா. வீட்டுல இருந்தா பணத்தை அவதான் வச்சான்னு அர்த்தமா? யுவர் ஆனர், என் பொண்ணை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. she is innocent. அவளுக்கு எதுவுமே தெரியாது ப்ளீஸ். அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நீங்க உண்மையை சொல்லுங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல திவ்யாவை கூண்டுல ஏத்தி விசாரிக்கட்டுமா? சொல்லுங்க. வேணா இருங்க, நானே உண்மை சொல்லிடுறேன். சொல்லுங்க. யுவர் ஆனர், எனக்கும் ஈஸ்வரிக்கும் தனிப்பட்ட முறையில பகை இருந்தது உண்மைதான். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த பழி உணர்ச்சியில ஈஸ்வரிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வைக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். இந்த ஈஸ்வரி அசிஸ்டன்ட் கமிஷனரா பேரோடும் பெருமையோடும் இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. அவ யூனிஃபார்மை கழட்ட வைக்கணும், வேலையை பறிக்கணும்னு திட்டம் போட்டு அதுக்காக இந்த மகாலிங்கத்தை தூண்டி விட்டு பார் நடத்த சொன்னேன். அதை ஈஸ்வரி தான் நடத்த சொன்னதா கேஸ் கொடுக்க வச்சேன். என் அக்கா பத்மாவதி மூலமா ஈஸ்வரி ரூம்ல பணத்தை வச்சேன். இது எல்லாத்தையும் நான் மட்டும்தான் செஞ்சேன். என் பொண்ணு திவ்யாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது யுவர் ஆனர். நான் பண்ணது சட்டப்படி தப்புதான் யுவர் ஆனர். இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க யுவர் ஆனர். என் பொண்ணுக்கு எதுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை யுவர் ஆனர். அவ ஒரு இன்னசென்ட் ப்ளீஸ். யுவர் ஆனர், சம்பத்தே என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரி சட்டவிரோதமா பார் நடத்த லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்ட அந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு விசாரிச்ச பிறகு ஈஸ்வரிக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெள்ள தெளிவாக சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தன் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டை தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிர்த்து நின்று போராடி அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் இந்த கோர்ட்டில் காண்பித்து ஈஸ்வரி தான் நிரபராதி என்பதை நிரூபித்துள்ளார். அவருடைய இந்த துணிச்சலையும் போராட்ட குணத்தையும் இந்த கோர்ட் பாராட்டுகிறது. ஈஸ்வரி மீது போடப்பட்ட சஸ்பென்ஷன் உத்தரவை இந்த கோர்ட் ரத்து செய்கிறது. அவர் மீண்டும் காவல்துறை பணியில் சேர்ந்து நம் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் தன்னாலான அளப்பரிய சேவையை செய்ய வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் என் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்வரிக்கு எதிராக பொய்யான வழக்கை போட்டு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட சம்பத்தையும் மகாலிங்கத்தையும் உடனடியாக கைது செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளிக்கிறேன்.
ஏய் போ போங்கடல போ. ஆல் தி பெஸ்ட் ஈஸ்வரி. உங்களுடைய பணியை சிறப்பா செய்யுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. சம்பத் வாங்க வாங்க.